ஒரு மகிழ்ச்சியான செய்தி. இதயம் நலனையின் விலை லிட்டருக்கு ரூபாய் 105 குறைஞ்சிருக்கு. செப்டம்பர் 2023ல 1 லிட்டர் இதயம் நலனையின் அதிகபட்ச விலை ரூபாய் 503. ஆனா இப்ப 1 லிட்டர் இதயம் நலனையின் விலை ரூபாய் 398 மட்டும்தான் தமிழ்நாட்டுல. அப்ப இனிமே எல்லாரும் இதயம் நலனை வாங்கலாம் இல்ல? மெட்ரோ திட்டங்கள் போல் பல்வேறு திட்டங்களுக்கு மத்திய அரசு போதிய நிதி ஒதுக்காததால் தான் மாநில அரசுக்கு கடன் சுமை அதிகரித்துள்ளது என்றும் நிதிக்குழு பரிந்துரையின் வரம்பை மீறாமல் தமிழகம் கடன் பெற்றுள்ளது என்றும் நிதியமைச்சர் தங்கம் தென்னரசு தெரிவித்துள்ளார். தமிழக அரசு திவாலாகிறது என அதிமுக பொதுச் செயலாளர் எடப்பாடி பழனிசாமி விமர்சித்திருந்த நிலையில் செய்தியாளர்களிடம் பேசிய தமிழக நிதியமைச்சர் தங்கம் தென்னரசு, தமிழ்நாடு அரசு திவாலாகிறது என எடப்பாடி பழனிசாமி கூறியது அடிப்படை ஆதாரமற்றது. நிதி மேலாண்மையில் தமிழக அரசு சிறப்பாக செயல்பட்டு வரும் நிலையில் அரசின் நிதி நிலைமையை குறித்து எடப்பாடி பழனிசாமியின் குற்றச்சாட்டு வேடிக்கையாக உள்ளது. மெட்ரோ ரயில் திட்டத்திற்கு மத்திய அரசு போதிய நிதியை ஒதுக்காததால் மெட்ரோ ரயில் திட்டத்திற்கு 26,000 கோடி ரூபாயை தமிழக அரசை ஒதுக்கியது. அது மட்டுமல்லாமல் பிரதமர் வீடு வழங்கும் திட்டத்திற்கு தமிழக அரசை கூடுதல் நிதி ஒதுக்கீடு செய்து வருகிறது என்று தெரிவித்தார். மேலும் மத்திய அரசு போதிய நிதி ஒதுக்காமல் இருப்பதால் தான் மாநில அரசுக்கு கடன் சுமை அதிகரித்துள்ளது என்றும் நிதி நிலைமையை கட்டுக்குள் வைக்க தேவையான பல்வேறு நடவடிக்கைகளை எடுத்து வருவதாக நிதியமைச்சர் தங்கம் தென்னரசு கூறினார்.